நான் பார்க்க போகும் மந்திரம் பல வினைகளை அகற்றும் காலபைரவர் மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப பழமையானது. காலபைரவர் ஆதி காலமாகவே பல யுகங்களை வாழ்ந்து கொண்டு இருப்பவர். காசியில் காசியை காத்து இப்போ ரசிக்கக்கூடியவர். எல்லா இந்தியாவுக்கே ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். காலனையே மிஞ்சிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை நம்ம வணங்கி அவருடைய நல்ல ஆசைக்கு உட்பட்டு எல்லா நன்மைகளை அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த மந்திரம் நம்ம சொல்லி வரும்போது அஷ்டகர்மம் செய்யலாம். அஷ்டமா சித்தி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் மூச்சு பயிற்சி செய்கிறவங்க கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன்களை அடையலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கவர் தான் காலபைரவர். இவருடைய பூஜை முறை என்ன அப்படின்னா, ஒரு கும்பம் வச்சுக்கிறேன். கும்பத்துக்கு நூல் கட்டி உள்ள மஞ்சள் தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது ரெண்டையும் தட்டி போட்டு அதுக்கடுத்து தேங்காய் வச்சு மாவில வச்சு கும்பம் வச்சுக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு ரூபா காசும் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சு அந்த கும்பத்துக்கு ஒரு வேஷ்டி மாதிரி சின்னதை கட்டி அவரைத்தையும் காலபைரவரை வணங்கி அவரைத்தையும் காலபைரவரை வச்சுக்கிறேன். அவருக்கு உண்டான பூவு, சூடம், பத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி நறுமண பொருள்களை வச்சு அவல் பொரி வச்சு, முக்கியமாக தேங்காய் சாதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சாதத்தை அவருக்கு வச்சு நைவேத்தியமாக படைச்சி நான் அதில் கொடுத்துருக்குற மந்திரத்தை 108 தடவை காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சொல்லணும். மாலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சொல்லணும். இந்த மந்திரம் காலபைரவருடைய மந்திரம் அப்படி சொல்லி வரும்போது ஏகப்பட்ட நல்லது நடக்கும். பல தடைகள் விலகும். தொழில் மேன்மை கூடும். திருமணத்தடை, செய்வன, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி எது சொல்கிறாங்களோ அத்தனையும் விலகும். கிரக தோஷம் பூரா விலகும். அதாவது பல கிரக தோஷம்னு சின்ன குழந்தைகளுக்கு வர்றதுலேருந்து 70-80 வயசு வயசானவங்களுக்கு வர்ற நோயிலிருந்து எதுவாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இது எந்திரம் இதுக்கு இல்லை. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்ம திருநீர் கொடுக்கலாம், நூல் கட்டி கொடுக்கலாம், அதாவது கயிறு திரிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன காரியத்துக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும். எல்லா நன்மையும் அடைஞ்சு எல்லா வகையிலும் மேம்படணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இந்த மந்திரத்தை நான் பல பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். அவங்க நல்ல பல வழியில் நல்லா வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த காலபைரவருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும்னு வேண்டிக்கிறேன். அதே போல் நான் சோழி பிரசனம் நடத்துகிறேன். அது நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறதுன்னு முக்காலத்தையும் சொல்லலாம். என்னென்ன காரியத்துக்காண்டி வர்றாங்க அப்படின்றத பார்த்த மாதிரி ஒரு அற்புதமாக சொல்லக்கூடியதே அந்த பயிற்சி. அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை கற்றுக்குறேங்க. அதனுடைய விரிவாகம் அப்படின்றது எல்லா காரியத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு அற்புத பயிற்சி. அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்போ மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஆதி வைரவா, அண்டரண்ட வைரவா, அகன்ற நெற்றியும் கூரிய பற்களும் கருநீல நிறமும் நிர்வாண ரூபமும் சிவந்த கண்களும் கொண்ட கால தேவா, என் சத்திராதிகளை கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது சாடு சாடு மாறு மாறு ஓம் கால பைரவாய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது எண்ணற்ற பிரச்சனைகள் தீரும். நல்ல நல்ல காரியங்கள் பூரா நடக்கும். சொட்டதெல்லாம் தொலைங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தில் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி எல்லாரும் அதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கிட்டுங்க. அதே போல் 200 பக்கத்துக்கு ஏட்டு ஜோடியிலேருந்து எடுத்து எழுதின ஒரு புக்கு போட்டிருக்கேன். அந்த புக்கு வேணுன்றவங்க அதில் அஷ்டகர்மா, தேவதா சித்தி, வசிய முறை, அஞ்சனை செய்கிறது எல்லாமே இருக்குது. மந்திரங்களும் இருக்குது. எந்திரம் மட்டும் போட்டு கொடுத்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு அதில் இருக்குது. அதே மாதிரி மந்திர பிரயோகம் அப்படின்னு மந்திரத்தை மட்டும் எழுதி கொடுத்தாலே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. அத்தனையும் இருக்கக்கூடிய அந்த இதை வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறேங்க. அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதி நான் ஒரு மாந்திரிக வகுப்பு நடத்துகிறேன். அது வேணுன்றவங்களாம் என்கிட்ட ஃபோனில் பேசி எனக்கு அனுமதி விட்டுருவாங்க. 1ஆம் தேதி நடத்துகிறேன். அதில் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி, நான் எல்லா முறையிலையும் நல்லது செய்யக்கூடிய அந்த பயிற்சி
எல்லாருக்கும் ஒரு உதவுற வகையில் இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ஒரு உறுதியாக இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரங்களை வந்து ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அந்த வந்து நான் எதிர்பார்த்துருக்கேன். மிகவும் நன்றி.